அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருந்துகிட்டு இருக்க பகுதி எதுனா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கல்லாங்காடு பகுதி. இது கிட்டத்தட்ட ஒரு வஞ்சி நகரம், பூதமங்கலம், கொடுக்கம்பட்டி இந்த 3 ஊராட்சியோட பகுதியை உள்ளடக்கி இந்த கல்லாங்காடு பகுதி இருக்கு. இந்த கல்லாங்காடு பகுதி என்பது இந்த ஒரு 500 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஒரு சமவெளி பகுதி. இந்த பகுதி கிட்டத்தட்ட இங்க இருக்கிற ஒரு 40-50 கிராம மக்களுக்கு பல்வேறு வகையில ஒரு முக்கியமான இடமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்லாங்காடோடைய மையப்பகுதியிலேயே பாண்டியர் காலத்தை சேர்ந்த 2 கோயில்கள் இருக்கு. ஒன்னு அகங்கலர் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த பேர்ல. அதே மாதிரி அழகுநாச்சி அம்மன் கோயில் அப்படின்னு இருக்கு. இந்த 2 கோயிலும் பல்வேறு வகையில முக்கியத்துவமா இருக்கு. பாத்தீங்கன்னா சிவன் கோயில் ஒரு காலகட்டத்தில் ஏதோ வட மாநிலத்தவங்க எடுத்து வந்த படையெடுப்புல அந்த கோவில்கள் பல வடிவில் சிதைக்கப்பட்டு கிடந்துச்சு. இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த பகுதி மக்கள் அதை எடுத்து கட்டி அதில் நீங்கள் சிதைந்து கிடந்த அந்த இதுலலாம் அந்த கல்வெட்டெல்லாம் எடுத்து வச்சு கட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிராம மக்கள் இந்த இடத்துக்கு சாமி கும்பிடுறாங்க. சிவன் ராத்திரி திருவிழா பெரிய அளவில் நடத்துறாங்க. இரவு முழுவதும் நாடக கலையை நிகழ்த்தி அது மாதிரி மக்கள் பயபக்தியோட இந்த இடத்த வழிபாட்டுக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்திலே ஒரு 1/2 கிலோமீட்டர்ல மேற்கு பகுதியில இப்ப நம்ம நின்று கொண்டிருக்க இடத்துல இந்த சிவன் கோயில் இருக்கு. அதே மேற்கு புறத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர்ல அழகுநாச்சி அம்மன் கோயில் இருக்கு. அதுவும் இந்த பாண்டியர்கள் கட்டினதுதான். அதுல பாத்தீங்கன்னா அதையும் சில விஷயத்த இந்த மக்கள் மேம்படுத்தியிருக்காங்க அந்த கோயில்ல. அதுல பாத்தீங்கன்னா பாண்டியர் காலத்தோட அடையாளமாக இரட்டை மின் சின்னம் அங்க பொறிக்கப்பட்டிருக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சில இந்த கோயில் அழகுநாச்சி அம்மன் கோயில் இந்த காடு முழுவதுமே இங்க இருக்கிற பெரிய காடு இந்த பகுதியில இருந்திருக்கு. அதுல இப்ப பாதி அழிக்கப்பட்டு பாதியில ஒரு 100-200 ஏக்கர்ல ஒரு காடுகள் இருக்கு. அந்த அந்த அழகுநாச்சி அம்மன் கோயிலை ஒட்டிய அங்க நிறைய பல்லுயிர்கள்லாம் வாழுது. இந்த காடே அழகுநாச்சி அம்மனுக்கு சொந்தமான காடுன்னு மக்கள் அழைக்கிறாங்க. அப்ப அந்த காடுகளை வெறுமனே ஒரு தரிசு நிலமாத்தான் அரசு கருதி அறிவிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடமும் பாத்தீங்கன்னா பல்வேறு இந்த சுற்று வட்டார கிராம மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000-900 மக்கள் இந்த இடத்துல ஆடு மாடு மேய்ச்சு காலங்காலமா கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டு தற்சார்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அதே மாதிரி இந்த தென்பகுதியில பாத்தீங்கன்னா 4000 ஆண்டுகள் பழமையான கொடுமன்னன் போல், அந்த மாதிரி ஆதிச்சநல்லூர் போர், சிவகலை போல் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல கிடைக்கிற ஒரு பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கு. அதாவது பெருங்கற்கால சின்னங்கள் என்னன்னா அந்த காலத்துல ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதனை புதைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை. அதாவது கல் திட்டு, கல் வட்டம், கல் பதுக்கை இப்படின்னு பல்வேறு வகையில அந்த மனிதனை புதைச்சிருக்காங்க. அந்த இடமும் இங்க இருக்கு. அதுல சுத்தி நிறைய பானை ஓடுகள் கிடைக்குது. அப்புறம் இரும்பு இந்த இடத்துல படிமங்கள் நிறைய இருக்கு. அந்த காலத்துல இரும்பை உருக்கி எடுத்ததுக்கான சில சான்றுகள் கூட அதை தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதை ஆய்வு பண்ண பல தொல்லியல் ஆய்வாளர்கள் இந்த இடத்த முழுமையா ஆய்வு செஞ்சா இந்த நாகரிகம் பல உண்மைகள், வரலாற்று உண்மைகள் தெரிய வரும். இந்த பகுதியில ஒரு பெரிய நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம இந்த கல்லாங்காடுங்கிறது ஒரு மேடான பகுதி. இங்க பெய்கிற தண்ணி தான் சுற்று வட்டாரத்துல இருக்கிற பல கண்மாய், அதிகார கண்மாய்ங்கிறதுலாம் கிட்டத்தட்ட இங்கனுக்குள்ள தெற்கு பகுதியில இருக்கிற ஒரு பெரிய கண்மாய் நாகப்பன் செவல்பட்டிங்கிற ஒரு கிராமத்தை ஒட்டி இருக்கு. அந்த கம்மாய்க்கு போகுது. அந்த கம்மாயில இருந்து ஒவ்வொரு கம்மாயா ஒரு செயின் வடிவுல கிட்டத்தட்ட ஒரு 20-30 கம்மாய்களுக்கு இந்த மேட்டுப்பகுதியில பெய்கிற தண்ணியே தான் அந்த போய் நீர் ஆதாரமா இருக்கு. இந்த பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா நெல், கடலை, பருத்தி, வாழை, கருணை, காய்கறிகள், கேப்பை எல்லாமே பயிரிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தற்சார்பான வாழ்க்கையை இந்த பகுதி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் வெளியில அவங்க நம்பி போகல. கொஞ்சம் படிச்ச பிள்ளைகள் மட்டும்தான் இப்ப வெளியிலையும் வெளிநாடுகளையும் போய் நல்ல ஐடி கம்பெனி அப்படி இப்படின்னு வேலை செய்யறாங்க, நல்லாதான் இருக்காங்க. இந்த சூழல்ல இந்த இடத்த கோயில் காடுகளாகவும் மேய்ச்சல் நிலமாகவும் வகைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய இந்த இடத்த வெறும் தரிசாக காட்டிக்கிட்டே இருந்திருக்கு அரசாங்கம். ஒரு அநீதியான நடைமுறை இது. ஏன்னா நூற்றாண்டு காலமாக இது ஒரு கோயில் காடுகளாக மக்கள் கருதி வணங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள உரிய முறையில அதை அந்த வகைப்பாட்டுல வைக்காம வெறுமனே தரிசு நிலமா அரசு அறிவிச்சுட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இடையில இது ஒரு தரிசு நிலம்ங்கிறதுனால சிப்காட் கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு 279 ஏக்கர்ல சிப்காட் கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு சில மாதங்களாகவும் அதுக்கான அளவீடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பகுதியிலும் இருக்கிற இந்த பகுதியில மட்டும் இல்லாம பல்வேறு ஊர்களுக்கு பக்கத்திலையும் போயிட்டு அளந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அப்ப மக்கள் பெரிய அளவுல இதுல அச்சப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போயிட்டு இந்த பகுதியில் இருக்கிற ஒரு 18க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்றாக திரண்டு
கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் போய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் மாவட்ட ஆட்சியாளரை சந்திச்சு இது மாதிரி இந்த இடத்துல வந்து சிப்காட் அமைக்கக்கூடாது, இதை அமைச்சா அவங்க எங்களுடைய நீராதாரம் வாழ்வாதாரமாக இருக்கிற விவசாயம் கால்நடை மேய்ச்சல் எல்லாமே பாதிக்கப்படும், அது மாதிரி வழிபாடு பாதிக்கப்படும், வழிபாட்டு விழாக்களுடைய சிறப்பான கூறுகள் வந்து மங்கி போயிடும், அப்புறம் வந்து இங்க இருக்கிற பல்லுயிர்கள் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க நாங்க வந்து இந்த இடத்த பாக்குறோம் பரிசீலனை பண்றோம்னு சொன்னவங்க 1 மாசம் ஆகி எந்த விதமான பலனும் கிடைக்கல. அதனால இன்னைக்கு வந்து மக்கள் ஒரு 200 பேர் திரண்டு வந்து சிறப்பான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் பெரியவர் வரை இதுல ஒன்றாக திரண்டு இந்த கல்லாங்காட்டுல சிப்காட் கொண்டு வரக்கூடாதுன்னு வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டத்தை நடத்தி இருக்காங்க. அதுல வந்து பல்வேறு தீர்மானங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதல் தீர்மானமா பாத்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தலமா அறிவிக்கணும். ஏன்னா பல்வேறு கூறுகள் இருக்கு, பாண்டியர் கால சிவன் கோயில்கள் இருக்கு, அதே மாதிரி கல்வெட்டுகள் இருக்கு, பெருங்கற்கால சின்னங்கள் இருக்கு, பானை ஓடுகள் கிடைக்குது, இரும்பு உருக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருக்கு. அதனால இதை வந்து அப்புறம் பல்லுயிர்கள் இருக்கு, கோயில் காடுகள் இருக்கு, இப்படி ஒரே இடத்துல இவ்வளவு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு இடமா இருக்கும். அதனால இப்ப நீங்க கொடுமணலுக்கெல்லாம் வந்து ஒரு நிதி ஒதுக்கி அதை ஆய்வு பண்றதுக்கு அறிவிச்ச மாதிரி சிவகலை வெம்பக்கோட்டை கீழடி போன்ற பல இடங்கள்ல வந்து ஆய்வு பண்ணும் மூலம் தமிழோடைய நாகரிகம் என்னன்னு தெரிய வந்துச்சு. அதனால இந்த இடத்துலயே இந்த இடத்துக்கே முன்னாடி ஒரு பேர் என்னவா இருந்திருக்குன்னா அதிகார கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. நாகப்பன் சிவல்பட்டிங்கிற ஊரே கூட அதிகார நாகப்பன் சிவல்பட்டின்னு சொல்றாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இந்த இடத்த முழுமையா ஆய்வு பண்ணோம்னா நம்மளுடைய தமிழ்நாடைய தொன்மையான கலாச்சாரமும் அதனுடைய பண்பாட்டு சிறப்புகளும் கூடுதலாக நமக்கு தெரிய வரும். அதனால அந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடங்களை வந்து மேய்ச்சல் நடைபெற இடத்த வந்து மேய்ச்சல் நிலம்னு ஒரு வகைப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி கோயில் காடுகளை வந்து வெறுமனே தரிசா இருக்கிற கோயில் காடுகளை அழகுநாச்சியம்மன் காடுகளை வந்து கோயில் காடுகள்னு அறிவிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது தவிர உரிய அகழாய்வு இந்த பகுதியில் நடத்தப்பட வேண்டும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் உரிய விவசாயம் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே கல்லங்காடு பகுதியில் 30 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் நீட்டிப்பு கால்வாயை வந்து அமைச்சு அது தூர்ந்து போய் கிடக்கு. அந்த அமைச்சதோட சரி, அதுக்கு முன்னாடி எந்த தண்ணி வசதியும் அங்க ஏற்பாடு நீர் வசதி வந்து அந்த நீரே கொண்டுட்டு வரல, தண்ணியே அங்க கொடுக்கல. அது மாதிரி அந்த இடத்த வந்து சரி பண்ணி அந்த நீட்டிப்பு கால்வாயை வந்து அப்ப இந்த கால்வாய் அமைத்தோட நோக்கம் என்னன்னா இந்த பகுதியுடைய சிறப்பான விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காகத்தான் நீங்க கொண்டு வந்திருப்பீங்க பல லட்சம் செலவுல பல முயற்சிக்கு பின்னாடி. ஆனா அந்த கால்வாயை அப்படியே போட்டுட்டு இன்னைக்கு சிப்காட்டுங்கிற கால்வாயில தண்ணி வரும்னு மக்கள் எதிர்பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா சிப்காட்டை கொண்டு வந்து பெரிய லெவல ஒரு அழிவை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அந்த பெரியார் நீட்டிப்பு கால்வாயில தண்ணி கொண்டு வந்து அதை விவசாயத்தை மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து சாலை வசதிகளை மேம்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கைன்னா தயவு செஞ்சு இந்த மக்கள் வந்து ஒரு தற்சார்போட அவங்க ஆடு மாடு பழைச்சு விவசாயம் நடத்தி யாரையும் நம்பாம நமக்கு உணவு பால் இந்த மாதிரியான கால்நடைக்கான இறைச்சி இதெல்லாம் வந்து வருவதற்கான ஒரு மூலக்கூறா இருக்கிற அவங்களுடைய இந்த வாழ்வியலை சிதைச்சோம்னா நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போடுறதா ஒரு விஷயத்த புரியணும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் நீங்க தொழிலுங்கிற வகையில என்ன ஆனாலும் மிஷினை வச்சு கொண்டு பிடிச்சிடலாம். ஆனா சாப்பாடையும் இந்த கால்நடை இறைச்சி இந்த மாதிரியான இதெல்லாம் உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம எங்க போனாலும் நம்மளால மிஷினை வச்சு உற்பத்தி பண்ண முடியாது. அதனால இந்த இடம் வந்து ரொம்ப பொருளாதாரத்துக்கும் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு விவசாயத்துக்கும் கால்நடைக்கும் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான கிராம மக்களுடைய வழிபாடு சார்ந்த இடமா இங்க இருக்கு. அதே மாதிரி தொல்லியலுக்கு முக்கியமான இடமா இருக்கு. தமிழ்நாடு அரசு சிப்காட் அமைக்கிற முயற்சியை ரத்து பண்ணிட்டு இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தலமாக அறிவிக்கிறதுக்கு முன்வர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சார்பாகவும் தொல்லியல் ஆர்வலர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.